மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வரக்கூடிய அமாவாசை தாங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசை மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு வருது. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சூரியன் நமக்கு ரிஷபராசிக்கு போகிறாரு. ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா மொதல் நாள் அவர் செவ்வாயோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் ரிஷபத்தோட சாயங்காலத்துக்கு மேலே தான் அவர் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசிக்கு போகிறார். ஒவ்வொரு மாதமுமே ஒரு சிறப்பு உண்டுங்க அமாவாசையில். ஸோ இந்த மாதம், இந்த வைகாசி மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சபலத்தோடு இருந்தார், சந்திரன் கூடவே இருந்தார், பரணி நட்சத்திரத்தில் கூட இருந்தார். இப்போ இந்த வாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ரிஷபராசிக்கு போயிடுறார், சந்திரனும் ரிஷபராசிக்கு வரார், சந்திரன் உச்சபலம் பெறுகிறார். ஸோ இந்த வைகாசி மாதத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு சூரியனோடு சேருகிறார். அதனால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை தினங்கள்லேயே கண்டிப்பாக நம்ம பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். இந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்கிறது 3 ராசிகளில் இந்த ரிஷபராசி ஸ்திரம். ஸோ ஒரு ஸ்திர ராசியில் சூரியன், சந்திரன், புதன் இவங்க எல்லாரையினுடைய சஞ்சாரமும் அதில் இருக்குது. சுக்கிரன். இந்த சஞ்சாரங்கள் எல்லாமே ஒரு ஸ்திர ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம உலகத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஒரு சில நம்ம விஷயங்கள் நடக்கிறது, உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தான் நடக்கும். ஸோ இந்த வருடம், இந்த வைகாசி அமாவாசையை பொறுத்த மட்டும் சூரியன், சந்திரன், புதன், நமக்கு சுக்கிரன் மாறிட்டார். சுக்கிரன் நமக்கு குருவோடு சேர்ந்து புதன் வீட்டில் இருக்கார். ஸோ இந்த அமாவாசைக்கு நம்ம என்ன தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு அமாவாசை அப்படிங்கும்பொழுது நம்ம இறந்தவர்களுக்கு தான் திதி கொடுக்குறோம். இறந்தவர்களை வணங்குறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக அன்றைக்கி வச்சுருப்போம். அண்ட் ஒரு சில தெய்வங்களை அன்றைய நாளில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ சூரியன், சந்திரன் சேர்ந்து புதனோடு சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு ஆலயம் ரொம்ப விசேஷம். நமக்கு ஒரு தான தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பலனை எதிர்பார்க்காத செய்தால் கூட, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ ஒரு சின்ன அன்னதானம் பண்ணால் கூட இதில் நமக்கு ஒரு புண்ணியம் வராதா அப்படின்னு நினச்சிப்போம். இந்த அமாவாசை முக்கியமாக நம்ம வணங்கிறது, இல்லை ஒரு கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு அன்றைய நாளில் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் பசுமாடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெண்மை நிற பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி தரதோ, இல்லைன்னா அதற்கு ஏதாவது கோதுமை வாங்கி தரதோ, தீவனங்கள், நவதானியங்கள் வாங்கி கொடுக்கறது, ஒரு கோஷாலாவில் போய் நம்ம பசுமாட்டை பராமரிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது. அதுவும் பர்டிகுலராக இந்த அமாவாசைக்குங்க. ஏன்னா சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் இருக்கார். ஸோ சந்திரனோடு சேர்ந்து தான் இருப்பார். பட் இந்த வாட்டி புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் புதன் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால அது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இந்த அமாவாசைக்கு நமக்கு பூரணமாக இறந்தவர்களினுடைய ஒரு பலம் கிடைக்கணும். நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் நமக்கு ஒரு பலம் வரணும் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அன்னைக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒரு புண்ணியம் நமக்கு உண்டு. ஸோ தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அண்ட் பொதுவாக இந்த அமாவாசைக்கு எல்லாருமே நிறைய பேர் சாப்பாடு வாங்கியும் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வெறும் தயிர் சாதம் மட்டும் வாங்கி கொடுங்க, இல்லை அரிசியாக கூட கொடுக்கலாம். வெண்மை நிறத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் ரொம்ப சிறந்தது. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரனினுடைய பலமும் நமக்கு கிடைக்கும். அண்டு பொதுவாக ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, ஒரு புதுசாக உங்கள் வீட்டிலலாம் கல்யாணங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்த வீட்டில் நடக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும். இப்படி பல வகையில் நம்ம எல்லாம் நினச்சிப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இந்த அரிசி தானம் கொடுக்கறது, தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்கறது, இப்படிப்பட்ட தானங்கள் எல்லாம் கொடுக்கும்பொழுது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வஸ்திர தானம் கூட பண்ணலாம்.
ஸோ நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஆடவர்களுக்கு வஸ்திரதானம் உங்கள் வயசுக்கு ஏற்றது போல் அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்கலாம். பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான வஸ்திரங்கள் நீங்கள் உடுத்துகிற மாதிரி, இப்போ நீங்கள் சுடிதார் தான் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சல்வார் மெட்டீரியல் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்களை பிரித்து இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் நம்ம வைகாசி அமாவாசைக்கு செய்யும்போது செய்கிற இந்த தானங்களுக்கு எல்லாமே நமக்கும் பலன் உண்டு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அண்ட் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் இந்த தினங்களில் இந்த தெய்வங்களை எல்லாம் நம்மளும் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமும் இருக்கும். ஸோ இது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்யலாம். பொதுவாகவே சனிக்கிழமையை நம்ம பெருமாள் வழிபாடு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த நாளை சனிக்கிழமையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த அமாவாசைக்கும் இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே மனசுக்கு திருப்தியான ஒரு அமாவாசையாக அமையும். இந்த வைகாசி மாதத்தில் இந்த பராபவ ஆண்டுங்கும்போது காலசர்ப்ப தோஷ அமைப்பில் கிரகநிலைகள் எல்லாமே இருக்குது. அதனால் உலகமே ஒரு ராகு கேத்து பிடியில் தான் இருக்குது. ஒரு மனதளவில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச வரையில் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை செய்யலாம். எங்கேயும் போக முடியல அப்படின்னா குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பொரியேற்றது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு சிவன் கோயிலாக இருக்குன்னாலும் ரொம்ப பரவாயில்ல. முடிந்த வரையில் ஏதாவது அன்றைய நாளில் நம்ம தானம் பண்ணுறத ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அன்னதானங்கள், பசுமாடுகளுக்கு உணவு, மீன்களுக்கு பொரியடுதல், இப்படிப்பட்ட ஒரு தான தர்ம காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த அமாவாசை நமக்கு பூரண பலனை கொடுக்கும். ஜென்ரலாக எந்த அமாவாசையாக இருந்தாலுமே நம்ம உணவுகளை தானம் பண்ணுவோம். இந்த தடவை சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை எப்படி ஸ்பெஷலோ, தை அமாவாசை எப்படி ஸ்பெஷலோ, மகாலி அமாவாசை எப்படி ஸ்பெஷலோ, அதே மாதிரி இந்த வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்களுமே ரொம்ப விசேஷமானது தான். சுக்கிரனினுடைய வீட்டில் சந்திரன் உச்சபலம் பெற்று சூரியனினுடைய நேர்கோட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களுமே அமைந்திருக்கு. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்தில் வருது சந்திரன். அதனால் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கோடை காலம், இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய மத்தியமத்தில் நம்ம இருக்கோம். மொத்தம் நமக்கு 21 நாட்கள் இந்த அக்னி இல்லையா. அதனால் முதல் 7, மத்தி 7, கடைசி 7, மத்தியில் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களில் நமக்கு இந்த அமாவாசையும் வருது. ஸோ அக்னி நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் கிருத்திகா நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் ஊடுருவி செல்லுவதனால் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ முடிஞ்ச வரையில் எந்தெந்த கோவில்களுக்கு போகிறீங்களோ, எப்படி தான தர்மம் பண்ணுறீங்களோ நீங்களும் அந்த தர்மங்களையும் தானங்களையும் செய்யலாம். இந்த வைகாசி அமாவாசையில் ஆலய வழிபாடு போக முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டு வாசலில் ஏதாவது குருவிக்கோ இல்லை புறாக்களுக்கோ இல்லை ஜீவராசிகள் பசுமாடுகளுக்கோ உணவளிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தர்ம காரியங்களுக்கான நன்மைகள் நிச்சயமாக போய் சேரும். சந்ததி விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வருவது, வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வருவது, இந்த மாதிரியான சுப காரியங்கள் நம்ம வீட்டில் வரும். அதே போல் குடும்பத்திலேயும் நல்ல அந்த வம்சம் தழைக்கிறதுக்கான குலதெய்வம் நமக்கு அதுக்கு அனுகிரகம் செய்யும். ஸோ இதெல்லாம் ஏன் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கன்னா இந்த காரியங்களுக்காக தான். இந்த அமாவாசையில் நீங்களும் இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி ரொம்பவுமே மனதிற்கு ஆறுதலான ஒன்றாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.